கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கி வருவது போல் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பணி மேம்பாட்டு ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாணை எண் 5 படி 11/1/2021 அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கி வருவது போல் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு ஊதியத்தின் நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கைகளுடன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தால் மாணவர்களின் மீதான கவனம் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள கல்லூரி பேராசிரியர்களுக்கான பணி மேம்பாடு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகைக்கான ஒரு அரசாணை தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு வெளியிட்டது. அது அரசாணை 5 என்று பெயர். சுருக்கமாக இந்த பணி மேம்பாடு CAS என்று சொல்வார்கள், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம். எல்லா ஆசிரியர்களுக்கும், அதாவது தமிழக அரசு கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்குமாக சேர்த்து இந்த அரசாணையை வெளியிட்டது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, செயல்படுத்தாம காலம் தாழ்த்தி கொண்டு வந்தது. இதனால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பல லட்சம் இழப்பு ஏற்பட்டது. சம்பளத்திலும் அது சேர்க்கப்படவில்லை, அது ஊதிய நிலுவைத் தொகையாகவும் இருந்து வருகிறது. அது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒரு 30 லட்சம் 20 லட்சம் அந்த வகையில இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மாதம் 60,000 இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நிலுவைத் தொகை 30 லட்சம் 20 லட்சம் அந்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். 2021 முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீரென ஒரு வருடத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த நிலுவைத் தொகையும் இந்த சம்பளமும் கொடுக்கப்பட்டு விட்டது. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படவில்லை. இதுவும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியருக்கு தஞ்சாவூர் மண்டலத்தில் கொடுத்தார்கள். இந்த ஒரு பாரபட்சத்தை இந்த அரசு காட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு 45 போராட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். தமிழக மாநில அளவில், மாவட்ட அளவில், ரீஜனல் அளவில் பல்வேறு போராட்டங்களை, உண்ணாவிரதம், மறியல் போராட்டம், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. 5 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறோம். இது ஆசிரியர்களுக்கு மட்டும் இழப்பல்ல, மாணவர்களுக்கும் இழப்பு. என்றால் நாங்கள் ஒழுங்காக கல்லூரிக்கு வர முடியவில்லை, வகுப்புகள் எடுக்க முடியவில்லை, அதனால் மாணவர்களுக்கும் இழப்பு. அதனால் இந்த அரசு எங்களது கோரிக்கையை செவி சாய்த்து உடனடியாக இந்த பலன்களை எங்களுக்கு அளித்து மாணவர்களின் நலன்களையும் ஆசிரியர் நலன்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். நான் மாவட்ட தலைவர், Zone 4 மூட்டாவூர் மாவட்ட தலைவர் ஆர்தர் டேனியல்.